யாழ் அரியாலையில் சம்பத் எனும் பெயரில் குறிப்பிடத்தக்க அளவு காலம் பணியாற்றியவன் என்ற ரீதியில் 1996 ஆண்டிலே அரியாலை பிரதேசத்தில் காணாமல் போன சகல நபர்களும் 7வது இராணுவ காலாட்படை தலைமையகத்தின் உயரதிகாரிகளினாலேயே கைது செய்யப்பட்டனர் என்பதை நான் அறிவேன். அவ்வதிகாரிகள் யார் என்பதையும் 1996 யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல குற்றங்கள் பற்றியும் வெளிப்படுத்துவேன் என கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லேன்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். அத்தோடு இவ்விடயங்கள் தொடர்பில் சத்திய கடதாசி வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத் தொடர்பில் இவ்விடயங்களை முன்வைக்குமாறு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டத்தரணிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் வெளிப்படுத்தியுள்ள அவர் அரியாலையில் பணியாற்றிய சோமரத்ன ராஜபக்ஷ எனும் நான் அப்பகுதி வாழ் மக்களால் சம்பத் என்ற பெயரிலேயே அறியப்பட்டேன். அப்பகுதியில் பணியாற்றியவன் என்ற ரீதியில் 1996 ஆண்டளவில் அரியாலை பிரதேசத்தில் காணாமல் போன சகல நபர்களும் 7வது இராணுவ காலாட்படை தலைமையகத்தின் உயரதிகாரிகளினாலேயே கைது செய்யப்பட்டனர் என்பதை நான் அறிவேன். அவ்வதிகாரிகள் யார் என்பதையும் 1996 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல குற்றங்கள் பற்றியும் வெளிப்படுத்துவதற்கு நான் தயாராக இருப்பதுடன் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு நான் இவ்விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு உதவுமாறும் இவற்றை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் முன்வைக்குமாறும் சகல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டத்தரணிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இவ்வனைத்து விடயங்கள் தொடர்பிலும் அண்மையில் கண்டறியப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் சுமார் 150 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில் 1996 ஆண்டளவில் செம்மணி முகாம் தொடக்கம் துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதுகள், படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷ செய்திருக்கும் முக்கிய வெளிப்படுத்தல்களின் முதற் பகுதி கடந்த ஞாயிறன்று வீரகேசரியில் வெளியானது. அதன் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டுள்ள 2ஆம் பகுதியில் வெளிவந்துள்ள முக்கிய பல தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி வார வெளியீட்டை பார்க்கவும்.